தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடனான தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனை நிறைவு பெற்றுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் ஆரோக்கியசாமி, மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த், அது மட்டுமல்லாமல் தேர்தல் பொறுப்பாளர் அதாவது தொடர்ந்து ஆதவர்ஜுனா, முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், மேலும் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் கூட்டணி குறித்தும், இந்த கூட்டணி பொறுத்தவரை யாருடன் அமைந்தால் நன்றாக இருக்கும், மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே எந்த அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வீட்டில் பொறுத்தவரையும் பார்த்தால் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடம் சிறப்பான இந்த ஆலோசனை கூட்டம் 2 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே மதியம் 3 மணி அளவில் தொடங்கி ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரை பார்த்தால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும், அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களிடம் வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு அதிகரிக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கு சதவீதம் பொறுத்தவரையுமே எந்த கட்சிகளோடு இணைந்தால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் அடுத்த வர காலங்களில் இந்த கட்சியின் பெயர்களை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும், எந்த கட்சியும் கூட்டணி வைத்தால் அது நன்றாக அமையும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுள்ளதாகும். குறிப்பாக அவருக்கு இந்த தேர்தல் வியூக பொறுப்பாளராக ஒப்பந்தமானது கையெழுத்தமிட்டவராக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மேலும் இந்த கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் அவர்தான் அதிகமாக முடிவெடுப்பார் எனவும் தற்போது ஒரு நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் பொறுப்பாளராகவும் தேர்தல் இந்த ஆலோசகராகவும் பல்வேறு நபர்கள் செயல்பட்டு வந்தாலுமே கூட இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் இந்த கூட்டணிகள், அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வருட காலங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தல் பணிகள் எதுவாக இருந்தாலுமே இனி வரும் காலங்களில் பிரசாந்த் கிஷோர் தான் முடிவெடுப்பார் எனவும், இதற்கு பதிலாக இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்தவரையுமே ஒரு சில நடவடிக்கைகள் எடுப்பார். முக்கிய நடவடிக்கைகள் பொறுத்தவரையுமே இந்த பிரசாந்த் கிஷோர் தான் எடுப்பார் எனவும் தற்போது இந்த கூட்டணியில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக எந்த அளவிற்கு கொண்டு செல்லலாம், இனிவரும் காலங்களில் இந்த எப்படியெல்லாம் இந்த கட்சி பணிகள் எப்படியெல்லாம் அடுத்தடுத்த கொண்டு செல்லலாம், அது மட்டுமல்லாமல் இந்த மக்களுடைய பணிகளை எந்த அளவுக்கு செய்யலாம், மேலும் இந்த பிரசாந்த் கிஷோர் பொறுத்தவரையுமே அதிமுக சார்பாக இந்த தேர்தல் வியூகங்கள் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வருகிறார். இனி வரும் காலங்களில் இன்று முதல் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே தேர்தல் வியூக பொறுப்பாளராக பிரசாந்த் குமார் அடுத்த கருத்துக்களை தெரிவிப்பார் எனவும், மேலும் வரும் காலங்களில் அதிமுகவிற்கு எந்த கருத்துக்களையும், அதாவது இந்த தேர்தல் வியூகங்கள் மற்றும் இந்த கூட்டணிகள் குறித்தும் அதிமுகவிடம் எந்த ஒரு கேள்வியும் இருக்காமல் பதிலும் அளிக்காமல் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே அவருடைய பயணத்தை தொடர்வார் என்றும் தற்போது ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் பொறுத்தவரையுமே இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி அடுத்த கட்ட பயணம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகும். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுப்பயணம், அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய பிறகு 1 வருடம் கலந்திருக்கக்கூடிய நிலையில் 2வது வருடம் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சுற்றுப்பயணம், அதாவது தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், மேலும் இந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்கு இந்த சுற்றுப்பயணத்திற்கு எந்த அளவுக்கு சட்டமுறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த மார்ச் மாதம் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்குமா, இல்ல வரும் காலங்களில் இந்த சுற்றுப்பயணத்தை நாட்டிலே தள்ளி வைக்கலாமா என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆலோசனை முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு மாதங்களாகவே நிர்வாகிகளுக்கு, அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 5 கட்டமாக இந்த நேர்காணலானது நிறைவு பெற்றுள்ளது. 6ஆம் கட்டமாக இன்று வைக்கலாம். மேலும் இந்த பொறுப்புகள் பொறுத்தவரையுமே 5 பொறுப்புகளின் கீழ் அடிப்படையில் தான் இவர்களுக்கு பொறுப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 5 பொறுப்புகள் மட்டும் போதுமானதா, இல்ல வேறு ஏதேனும் பொறுப்புகள் வழங்கலாமா, அது மட்டுமல்லாமல் எந்த நபருக்கு எந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும், இது மட்டுமல்லாமல் இந்த வரும் காலங்களில் இந்த தேர்தல் கூட்டணி பொறுத்தவரையிலே யாரும் அமைப்பது குறித்தும் முக்கிய பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தகவலானது வெளியாகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், கட்சியின் பொதுச் செயலாளர்
புஷி ஆனந்த், மேலும் இந்த தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆலோசகராக இருக்கக்கூடிய இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அது மட்டுமல்லாமல் ஒரு சில இந்த பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மட்டுமே ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஆலோசனை கூட்டமான ஒரு 2-30 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பிறகு இந்த தேர்தல் வியூகங்கள், இந்த தேர்தல் கூட்டணிகள் பொறுத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பொறுத்தும் இந்த தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் பொறுத்தவரையுமே இனி வரும் காலங்களில் ஆதவ அர்ஜுனா அடுத்த கட்டமாக ஒவ்வொரு நபர்கள் எடுப்பார் என்ற அடிப்படையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அடுத்த கட்டமாக 2வதாக பிரசாந்த் கிஷோர் தான் முடிவெடுப்பார். இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஆதவ அர்ஜுனா எடுத்த கருத்துக்களையும் அதுக்கடுத்ததாக இவர் பிரசாந்த் கிஷோர் தான் முடிவெடுப்பார் எனவும் தற்போது ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய எத்தல பதிவில் பதிவிடவிருப்பதாகவும், மேலும் அவர்களுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், இந்த ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்தவரை அவருக்கு என்னமான பணி இருக்கும், இனி வரும் காலங்களில் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன பணி இருக்கும் என்பது குறித்தும் விவரான அறிக்கையும் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் தெரிவிக்கப்படும் எனவும் தற்போது ஒரு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே முக்கிய 3 முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டணி, அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் வியூகங்கள், மேலும் இந்த சுற்றுப்பயணம் என 3 முக்கிய முடிவுகள் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த முக்கிய முடிவுகள் இனி வரும் காலங்களில் அவர் தான் எடுப்பார் எனவும் ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த 3 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக நிறைவு பெற்று ஆதவ அர்ஜுனா முக்கிய நிர்வாகிகள் தற்போது அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உடனான ஆலோசனை 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து நிறைவு பெற்றுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.